ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜேஎம் சின்ச் எழுதின ரைடர்ஸ் டு த சி அப்படிங்கிற பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜேஎம் சின்ச்சோட ஃபுல் நேம் ஜான் மில்லிங்டன் சின்ச். ஹி வாஸ் அ ஐரிஷ் பிளேரைட், போயட், ரைட்டர், கலெக்டர் ஆஃப் ஃபோக்லோர், அப்புறம் ஐரிஷ் லிட்ரரி ரிவைவலோட ஒரு கீ ஃபிகர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரைடர்ஸ் டு த சி, த பிளே பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், த வெல் ஆஃப் த சயின்ஸ். முதல்ல இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மௌரியா. இவங்க ஒரு எல்டர்லி உமன் அண்ட் ஆல்சோ விடோ. இவங்களோட பசங்களாம் யார் அப்படின்னா, இவங்களுக்கு 8 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. யாருன்னா கேத்லின், நோரா, பார்ட்லே, ஷான், ஷீமஸ், ஸ்டீஃபன், பேட்ச் அண்ட் மைக்கேல். அடுத்து கேத்லின் யாருன்னா மௌரியாவோட எல்டர் டாட்டர். இவங்களுக்கு 20 வயசு கிட்ட இருக்கும். அடுத்து நோரா, மௌரியாவோட யங்கர் டாட்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட எல்டர் சிஸ்டர் கேத்லினுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட மதர் மௌரியாவையும் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்ட்லே, மௌரியாவோட ஃபைனல் சர்வைவிங் சன். அதாவது இவங்க மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்காங்க அவங்க பசங்கள்லையே. இவங்க ஒன்லி மேல் ஆஃப் த ஃபேமிலி. இந்த வீட்டுக்கே ஒரே ஒரு ஆம்பளை பையன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அடுத்து மைக்கேல், இவரும் மௌரியாவோட சன்ல ஒருத்தர் தான். இவர் இந்த பிளே ஆரம்பிக்கும் போதே இறந்துருவார். பிளே ஃபுல்லாக இவரை காட்டவே மாட்டாங்க. இப்போ இந்த பிளே என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளேயோட மெயின் கேரக்டர் மௌரியா. இவங்க ஒரு ஓல்டு லேடி அண்ட் ஆல்சோ விடோ. இவங்களுக்கு 8 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதில் 6 சன்ஸ் 2 டாட்டர்ஸ். அதில் 4 சன் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட ஃபாதர் இன் லாவும் இறந்துட்டாங்க. இவங்களாம் எப்படி இறந்தாங்கன்னு கேட்டால், இவங்களாம் ஒரு மீனவர் குடும்பம். எப்படி மீனவர் குடும்பம்க்கு வாழ்க்கை நிச்சயம் இல்லையோ அந்த மாதிரி இவங்களாம் கடலுக்கு போகும்போது இறந்துட்டாங்க. இந்த பிளே எங்கே நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் ஆஃப் அயர்லாண்டில் இருக்க ஆரன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்க ஒன் ஆஃப் த காட்டேஜில் தான் இந்த பிளே நடக்குது. இந்த பிளேயோட ஓப்பனிங்கில் கேத்லின், அதாவது இந்த வீட்டோட எல்டர் டாட்டர், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க யங்கர் சிஸ்டரான நோரா ஒரு கிளாத் பண்டில், அப்படியே ஒரு துணி மூட்டை இருக்குல்லையே, அதை கேரி பண்ணிக்கிட்டு உள்ளே வராங்க. நோரா வந்து அந்த பண்டிலை வந்து காட்டுறாங்க. அதில் வந்து மைக்கேல், இவங்களோட பிரதர் மைக்கேலோட கிளாத்திங்லாம் அதில் இருக்குது. அவங்களோட மைக்கேலோட ட்ரெஸ் எல்லாம் அதில் இருக்குது. அவரும் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாயேஜ்க்கு போயிருந்தார். அவரோட ட்ரெஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஆனால் வாயேஜ்க்கு போயிருந்தவர் அந்த மைக்கேல் இன்னும் திரும்பி வீட்டுக்கு வரல. அந்த பண்டில் அதெல்லாம் இருக்குது. இந்த 2 கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ஒரே ஆயிட்டாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா மைக்கேலோட இதில் இருக்குது இல்லையா, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டில் வந்து மௌரியா வந்து உள்ளே வரும்போது, அதாவது இவங்க அம்மா உள்ளே வரும்போது அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலே, அதாவது ஸ்லாப் மேலே, பரல் மேலே தூக்கி வச்சிடுறாங்க. இப்போ இந்த 2 கேர்ள்ஸும் ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பார்ட்லே, அதாவது இப்போ ஒன்லி சர்வைவிங் சன் ஆஃப் த ஃபேமிலி, இவன் மட்டும்தான் ஆம்பளை பையன் வீட்டில் இருக்கான். அவனும் நான் இப்போ இந்த சீக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க அம்மா மௌரியாவும் கேட்குறாங்க, பார்ட்லே போவேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்ட்லே வந்துட்டு நான் போய் தான் அவன் வாயேஜ்க்குன்னு சொல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கான். இவங்க அம்மா வேணான்னு சொல்லி தடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அவன் வந்து போயே தீர்வேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிடுறான். இப்போ மைக்கேலும் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. பார்ட்லேவும் வந்துட்டு ஒன்லி மேன், அவன் ஒருத்தன் தான் ஆம்பளை பையன் இருந்தான், அவனும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டான் வாயேஜ்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. பார்ட்லே கிளம்புன உடனே மௌரியா ரொம்ப அழுவுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அன்னைக்கு நைட்டு அவன் இறந்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அழுவுறாங்க. கேத்லின் வந்துட்டு அவங்க அம்மா மௌரியாவை கன்சோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்ட்லேவை பிளஸ் பண்ணி அனுப்பல, அதனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவாக தோணலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க அம்மா ஆமாம் அப்படி சொல்லி நான் பிளஸ் பண்ணாமல் அமிச்சிட்டேனேன்னு சொல்லி அதை ரியலைஸ் பண்ணி பிளஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. இப்போ தான் நோராக்கு ஞாபகம் வரும், பார்ட்லேக்கு எதுவுமே கொடுத்து விடலை அப்படின்னு சொல்லி பிரெட் பீஸ் கொஞ்சம் எடுத்து மௌரியா கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. மௌரியாவும் பிரெட் பீஸ் எடுத்துட்டு பார்ட்லேவை பிளஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. மௌரியா போனதுக்கு அப்புறம் கேத்லினும் நோராவும் அவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களே அந்த துணி மூட்டை, கிளாத் பண்டில், அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அது மைக்கேலோட கிளாத்திங்னு ஷியோராக தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன தெரிய வருதுன்னா மைக்கேல் இறந்துட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. இப்போ மௌரியா வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க எப்படி வராங்கன்னா ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பயந்து விரைச்சி போன மாதிரி வராங்க. கையில் அவங்க கொண்டு போன பிரெட் பீஸும் அவங்க கையிலேயே தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி விரைச்சி போய் அப்படியே நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னாச்சு பார்ட்லேக்கு அப்படின்னு சொல்லி கேத்லின் கொஷின் கேட்டே இருக்கா. ஆனால் அவங்களால ஆன்சர் கூட பண்ண முடியல, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. கேத்லின் 2-3 தடவை கொஷின் கேட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக மௌரியா சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு விஷன் பார்த்தேன், என் கண்ணுக்கு ஒன்று தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா மைக்கேலோட ஆவி வந்து பார்ட்லே பின்னாடி துரத்திட்டே போகிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க எதோட சிக்னலை எடுத்துக்கிறாங்கன்னா, இறந்துட்டான் மைக்கேல் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இறந்து போன மைக்கேல் வந்து பார்ட்லேவை துரத்துறான் அப்படின்னா பார்ட்லேவும் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ்
நெகட்டிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை அவங்க நினச்சி வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் விமன் இவங்க வீட்டுக்கு வராங்க. மோன் பண்ணிக்கிட்டே வராங்க, அதாவது அழுதுகிட்டே வராங்க. அதில் ஒன் ஆஃப் த விமன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்லே இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்லே எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவனோட ஹார்ஸ் இருக்குல்லையே, அவன் போன ஹார்ஸே குதிரையே அவனை தூக்கி விசிறிடுச்சு. அதில் அவன் இறந்து கடலில் விழுந்துட்டான். அவனை எடுத்துட்டு இந்த ஊர் மக்கள்லாம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மௌரியா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு மாதிரி இறுக்கமான மனசோட ஹோலி வாட்டர் எடுத்து பாட்லேயோட பாடி மேலே தெளிச்சு விடுறாங்க. அண்ட் ஆல்சோ தெளிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் சீக்கிரமாக இறந்துருவேன். ஏன் அப்படின்னா, என் வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் என்னோடய 6 சன்ஸு, என் ஹஸ்பண்டு, என்னோடய ஃபாதர் இன்லா எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேட் நோட்டோட இந்த ப்ளே எண்ட் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மௌரியாவுக்கு மைக்கேல் ஆல்ரெடி இறந்துருவான் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வாழ்ற இந்த ஏரன் ஐலாண்டர்ஸோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்னா, கடலுக்கு போய் தான் சம்பாதிப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தரோட லைஃபுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இறந்தவங்க தான் இவங்களோட ஃபேமிலியில் இவங்க ஹஸ்பண்ட், ஃபாதர் இன்லா, இந்த மாதிரி இவங்களோட 6 பசங்களில் 2 பசங்க தான் இருந்தாங்க. அதில் மைக்கேல் போய் வராமல் இருந்தான். அதனால தான் மைக்கேல் இறந்துருப்பான் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதனால அவன் வந்தால் அவனோட பாடி வரும் இல்லையா, அந்த பாடியை ஒரு ஒயிட் ரோப்பை வச்சு நம்ம கட்டி இறக்கணும்னு சொல்லி ரோப்பெல்லாம் கூட ரெடியாக வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோப்பை பாட்லேயோட பாடிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரோப்பை யூஸ் பண்ணி பாட்லேயோட பாடியை பரி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மௌரியா கிட்ட நோரா அண்ட் கேத்லின் மைக்கேலோட கிளாத்திங்கை காமிச்சிருவாங்க. மைக்கேல் இறந்துட்டான் அப்படிங்கிறது மௌரியாவுக்கும் இப்போ தெரிஞ்சிடும். இதில் ஒன்று தான் ஆத்தர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏரன் ஐலாண்டில் வாழ்கிற இந்த சீக்கு போகிற மக்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களால இவங்க ஃபேமிலியும் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அவங்களோட உயிருக்கு ஒரு நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க ஒருவேளை சாப்பிடணும் அப்படின்னா கூட கடலுக்கு போய் தான் சம்பாதிக்கணும். ஆனால் அந்த கடலை இவங்களுக்கு எப்படி ஒரு டெஸ்ட்ராயராக மாறி இருக்கு அப்படிங்கிறத இங்கே தெளிவாக காட்டுறாங்க. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ளே ரைடர்ஸ் டு த சீ.